திரு ஜவஹர் அலி, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று முழக்கத்துடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த சுற்றுப்பயணம், அதற்கு முன்னதாக ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தை முன்வைத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். மட்டுமல்லாது திரு இபிஎஸ் அவர்கள் உறுதியாக அதிமுக கூட்டணி தான் தலைமை ஏற்கும், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதையும் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அதன் மீது இந்த அரங்கத்தில் வைத்த கருத்து விமர்சனங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சொல்லுங்க திரு ஜவஹர் அலி. இல்ல, நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்து நம்ம கிறிஸ்துவர் தாஸ் வந்து சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சரி, எப்ப கேக்குது அதை கொஞ்சம் சரி பண்ணுங்க. பேசுங்க ஜவஹர்லி, பேசுங்க. இப்போ எனக்கு முன்னாடி பேசுனாங்க பாருங்க ரெண்டு பேரு, அவங்களுடைய கருத்து வந்து எனக்கு ரொம்ப அப்பட்டமா ஒரு அபார்த்தமா இருந்தது. அது வந்து அதுக்கு முதல்ல நான் பதில் சொல்றேன். எனக்கு எப்ப கேட்டுட்டே இருக்குது, அது முதல்ல கரெக்ட் பண்ணுங்க. நீங்க பேசுங்க, பார்த்துட்டு பேசுங்க ஜவஹர் அலி, பேசுங்க பேசுங்க. இப்ப என்னன்னா, அவர் இதுக்கு முன்னாடி பேசின ரெண்டு பேருமே தானும் குழம்பு மற்றவங்களையும் குழப்புறதுலயே வந்து குறியாருனாங்க தவிர, என்ன இன்னைக்கு என்ன விவாதத்துக்கான தலைப்பு அதை பேசுவாங்களான்னா பேசுறேன். இந்த வலதுசாரி சிந்தனையாளர் ஒருத்தர் பேசினாரு, அதிமுகவுக்கு வாழ்வா சாவாண்டு கருத்தை கேட்டாரு. அதுக்கு நீங்க சரியா என்னங்க ஏங்க இப்படி பேசுறீங்க? 2 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்துக்கு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவருக்கு உள்ள அது என்ன சொல்றது, அவருக்குள்ள தேவையான சொன்ன கவனத்தை போயிடும். அவருடைய அறிக்கை தேய்க்கிறதுக்காக வார்த்தைகள் அதிமுக வாழ்வாதார இல்ல சார், நல்ல வார்த்தைகளோட கேளுங்க. இது எவ்வளவு தவறான வார்த்தை. உங்க கருத்தை பதிவு செய்யுங்க. அதிமுக எப்படிப்பட்ட இங்க பாருங்க இக்கட்டான சூழ்நிலைகளையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்ததற்கு பிறகு அதிமுக இருக்குமான்னு கேட்டவங்க, அதற்கு பிறகு 35 லட்சம் தொண்டர்களை கொண்ட இயக்கத்தை அம்மா கட்டி காத்து 1.5 கோடி தொண்டர்களாக இயக்கி இன்றைக்கு மாபெரும் இந்தியாவுடைய 3வது கட்சி. அம்மா இறந்ததற்கு பிறகு இக்கட்டான சூழலை அந்த கட்சி இருக்குமா, ஆட்சி இருக்குமா, தொண்டர்கள் இருப்பாங்கன்னு கேட்டபோது ஆட்சி போனதுக்கு அப்புறம் கூட 55 லட்சம் தொண்டர்களை கட்சியில சேர்த்து இன்றைக்கு ஒரு மாபெரும் இயக்கமாக ஒரு கட்சியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார். 2வது இன்னும் சொல்றாரு, அவர் பொய்ய சொல்றாரு. அவர் பேப்பர் பாக்குறதுல அவர் எல்லாம் வந்து பிஜேபி பேப்பர் பார்த்தாருன்னு தெரியும். 4 வருஷமா அதிமுக செயல்படவே இல்ல, எதிர்கட்சியாவே இல்ல, பிஜேபி தான் ஏதோ ஒரு பெருசா பண்ணிட்டாங்க. பிஜேபி என்ன பண்ணாங்க? அதிமுக எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் 1215 அறிக்கைகள் கொடுத்திருக்காங்க. 49 போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தியிருக்கோம். இந்த தமிழகத்தினுடைய வளமான ஒரு எதிர்கட்சி எப்படி செயல்படணுமோ அப்படி ஆரோக்கியமான முறையில ஜனநாயக ரீதியில செயல்பட்டிருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியறது இல்ல. இப்ப 2வது அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவா வேணா பேசட்டும். அதற்காக அதிமுகவை தரந்தாழ்த்தி பேசுவதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தவறான கருத்தை பதிய வைக்கிறாரு மிஸ்டர் கிறிஸ்டோபர். 2வது திமுக ஆதரவு நிலையில் பேசின பத்திரிகையாளர் கவி வந்து அவர் என்ன சொல்றாரு, ஒரு திட்டத்தை பார்த்து அதிமுக காப்பி அடிச்சதுங்கிறாரு. சார், முதல்ல இந்த திண்ணை பிரச்சாரம் ஆரம்பிச்சதே அதிமுக. அதுக்கப்புறம் தான் திமுக மக்களை தேடி போறன்னு வீடு வீடா போக ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பயுமே ஸ்டிக்கர் ஒட்டுறதும் அதிமுக செய்யறதா அப்படியே காப்பி அடிக்கிறதா திமுக வேலை. நாங்க முதல்ல திண்ணை பிரச்சாரம் ஆரம்பிச்சோம். ஹிட்லர் காலத்து திட்டம் அது. தெரு தெருவாக போய் பிரச்சாரம் செய்வது என்பது ஹிட்லருடைய பாணி. அது பின்னாடி எல்லாரும் அதை செஞ்சாங்க. என்ன அது தனியா அதிமுக கண்டுபிடிச்சு சொன்னது. முதல்ல நான் வந்து வெளியில இருந்து பேசுறேன், எப்ப வர கேக்குது, அத முதல்ல சரி பண்ணுங்க. அப்படின்னா என்னுடைய கருத்தை பதிய வைக்க முடியாது. பேசுங்க ஜவஹர், பேசுங்க. அதாவது இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டை அமைதி வளம் வளர்ச்சி என்ற பாதையில 31 வருடம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து தமிழ்நாட்டை கல்வியில், வேலை வாய்ப்பில், பொருளாதாரத்தில் இந்தியாவுக்கு முன்னுதாரண மாநிலமாக உருவாக்கியது அதிமுக. ஆனா இன்றைக்கு இந்த 4 வருடத்துல தமிழ்நாடு எப்படி போயிடுச்சுன்னா
அருவா கலாச்சாரம், துப்பாக்கி கலாச்சாரம் என்று சீரழிஞ்சு போய் தமிழ்நாடு இன்றைக்கு சட்டம் ஒழுங்குல இந்தியாவிலே ஒரு மோசமான மாநிலம். இந்தியாவிலே இந்த துப்பாக்கி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டுமல்ல, நீங்க வேலை வாய்ப்பு தமிழகத்துல அதிகமான கடன் தொகை வாங்கிய மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு. இப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில தமிழ்நாடு இருக்குதுக்கு. இதுக்கு காரணம் இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கம் தூக்கி எறியப்பட வேண்டும், மக்களை காக்க வேண்டும், தமிழகத்தை மீட்க வேண்டும் என்ற அடிப்படையில் யாரிடமிருந்துன்னு கேட்டாரு. யாரிடமிருந்துன்னு கேட்டார். நம்ம சுமன் கவி அதை பதிவு செய்தார். மக்களை யாரிடமிருந்து காப்பாற்ற போகிறீர்கள், தமிழ்நாட்டை யாரிடமிருந்து மீட்க போகிறீர்கள் ஒரு கேள்வி கேட்டார் சுமன். அதான் இவ்வளவு பேசிட்டு வரேன. திமுகவினுடைய அராஜக ஆட்சி, கொள்ளையடிக்கிற ஆட்சி, மக்களை சித்திரவதை செய்யற ஆட்சி, விலைவாசி உயர்ந்து அதை கட்டுப்படுத்த முடியாத ஆட்சி, தமிழ்நாட்டுல கடன் அதிகமா வாங்கிட்டு இன்றைக்கு மக்கள் மண்டையில அதிகமான சுமை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆட்சிய வீட்டுக்கு அனுப்பி மக்களை காப்பாற்றணும், திமுகவிடமிருந்து மக்களை காப்பாற்றணும். எங்களுடைய பொதுச் செயலாளர் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறார். இப்ப திமுக ஆரம்பிக்கிறது ஓரணியில் திறவோம். எங்க ஓரணியில திறவுறீங்க? எதப்ப திறல்வீங்க? 4 வருஷமா நீங்கள் ஓரணியில திறலாம இப்ப மட்டும் எப்படி திறல்வீங்க? ஓரணியில் திறவுனா உங்களுக்கு பயம். எப்ப இதுவரைக்கும் நீங்க ஓரணியில இல்லையா? நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? தமிழ்நாட்டு பிரச்சனையே பேச மாட்டீங்க. எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி பிரச்சனை கொண்டு போயிடுவீங்க. தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஆட்சி. நீங்க என்ன சொன்னீங்க? 520 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. அந்த 520 வாக்குறுதிகள்ல மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? பெண்களுக்கு கேலி கிண்டல் செய்றீங்க, பெண்களுக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு அதை அளவீடு வைக்கிறீங்க. பெண்கள் ஓட்டு போடுவாங்களா? விவசாயிகளை நீங்க தூக்கி அவர்களுக்குரிய மானியம் கொடுக்கல, விவசாய கடனை ரத்து செய்யல, விவசாயிகள் ஓட்டு போடுவாங்களா? மாணவர்களுக்கு 4 வருஷமா கடன் உதவி லேப்டாப் கொடுக்கல சார், அவங்களுக்கு கடனை ரத்து செய்வோம்னு சொன்னீங்க. லேப்டாப் கொடுக்கல. 12வது லட்ச மாணவர்கள் இன்னைக்கு 18 வயசாகி ஓட்டுரிமை வாங்கியிருக்காங்க. அவங்க ஓட்டு போடுவாங்களா? என் அரசு ஊழியர்கள் 12 லட்சம் அரசு ஊழியர்கள் நீ என்ன சொன்னீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர சொன்னீங்கல்ல, அவங்க கொண்டு வரலன்னு குங்கி போய்கிட்டு இருக்கிறாங்களா? அந்த 50 லட்சம் வாக்காளர்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? சிறுபான்மை மக்களுக்கு என்ன சொன்னீங்க? 3.5% இடஒதுக்கீட்ட 5% உயர்த்தி தருவோம்னு சொல்லி ஓட்டு கேட்டீங்க, ஏமாத்தினீங்க. இன்றைக்கு மசூதிகளாக இடிக்கிறீங்க. அந்த சிறுபான்மை மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? தொழிலாளர்கள் சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையில இன்றைக்கு இந்த அரசாங்கம் தொழிலாளர்களுக்கு விரோதமாக செயல்படுவதற்கு கம்யூனிஸ்டுகள் மீது கோபமாக இருக்கிறார்கள் தொழிலாளர்கள். அவங்க ஓட்டு போடுவாங்களா? ஏன் இன்னும் பட்டியலினத்தை சேர்ந்த தோழர்கள் அவர்கள் இந்த அரசாங்கத்தின் மீது கடுமையாக கோபத்தில் இருக்காங்க. யாரு சார் இந்த அரசாங்கத்துக்கு ஓட்டு போடுவாங்க? நீங்க உங்ககிட்ட இருக்கு என்னடா? பணம் இருக்கு. நீங்க கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க. பல லட்சம் கோடிகளை வச்சு நம்மளை மீண்டும் ஆட்சிக்கு வந்துடலாம், மக்களை ஏமாற்ற எண்ணம் உங்களுக்கு. நிச்சயமாக அதெல்லாம் பலிக்காது. காரணம் நீங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றல. நீங்க எல்லா குடும்பத்தையும் பாக்குறீங்க. இந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல நீங்க கிளி ஜோக்கியம் பார்க்கிறவனுக்கு உள்ள தள்ளுறீங்க, பஞ்சு மிட்டாய் விற்கிறவனுக்கு ஜெயில போடுறீங்க. நியாயமா இருக்கக்கூடிய பிரச்சனையில சட்டம் ஒழுங்கு சரியாக பார்க்கல. இந்த நிலையில் தான் மக்கள் இன்னும் சொல்றாங்க. இந்த 4 வருஷத்துக்கு 5 லட்சம் கோடி எப்படி வாங்கினாங்க? அதை எந்தெந்த வகையில செலவழிச்சிருக்காங்க? என்ன கட்டமைப்பை உருவாக்கி இருக்காங்க? இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா? நாங்கள் இருக்கும்போது ஒரு மருத்துவ கல்லூரிகள் 7.5% ஒதுக்கீடு, சேலத்துல கால்நடை பூங்கா, அத்திக்கட்டு அவிநாசி திட்டம், எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்து கட்டமைப்பை உருவாக்கணும். இப்ப ஒரு நண்பர் சொல்ல முடியுமா? இந்த கட்டமைப்பை இந்த 4 வருஷத்துக்கு உருவாக்கி இருக்கோம், அதனால 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு சொல்ல முடியுமா? ஆகவே இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி நீங்க ஏமாத்துறீங்கன்னா ஏமாற போறது நீங்க. அதற்காகத்தான் பொதுச் செயலாளர் மக்களை திரட்டி இந்த தமிழகத்தை காக்க வேணுங்கிற கடும் பிரச்சாரத்தை
நாளை மறுதினம் மேட்டுப்பாளையம் யாரை காப்பதற்கு, யாரிடமிருந்து தமிழகத்தை மீட்பதற்கு அப்படின்னு விளக்கத்தை நிறைய கொடுத்தீங்க.